ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு யூனிவர்சல் கேட் சர்வீஸ் தமிழ். இன்னைக்கு டாபிக்ஸில் இந்த ஸ்க்ரீனில் தெரியாத இந்த சிம்பிளான 3D மாடலை எப்படி கேட்டையா ஒர்க் பெஞ்ச் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இது நம்மளோட ப்ராக்டிஸ் எக்ஸசைஸ் நம்பர் 9. இப்போ இந்த 3D மாடலை பொறுத்த வரைக்கும் இதோட ஐசோமெட்ரிக் வியூ கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட டாப் வியூ கொடுத்துருக்காங்க. இதோட ஃப்ரண்ட் வியூ அண்ட் சைட் வியூ கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹெக்ஸாகன் ஷேப் ட்ரா பண்ணிவிட்டு ஸோ அதை வந்து பேட் பண்ணலாம். அதோட பேட் லென்த் பார்த்தீங்க அப்படின்னா 20 mm கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கு மேலே வந்து இந்த ப்ரொஃபைல் ட்ரா பண்ணணும். இந்த ப்ரொஃபைலோட லென்த் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 50. ஃப்ரம் ஹியர் டு நீங்கள் மெஷர் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து 30 mm வரும். தென் அதுக்கப்புறமா ஃபைனலாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்துருக்காங்க. இந்த கட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் வியூவில் தெரியும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்கெட்ச் ட்ரா பண்ணிவிட்டு பேக்கெட் பண்ணோம் அப்படின்னா கட் ஆகும். இதை நீங்கள் ரிவால்வ் கட் பண்ணக்கூடாது. ஏன்னா ரிவால்வ் கட் பண்ணால் என்ன இஷ்யூ வரும்னு நான் சொல்கிறேன். இதை நம்ம பேக்கெட்டில் தான் பண்ணணும். ரிவால்வ் கட் அதாவது குரூப் பண்ணி நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இஷ்யூ வரும். அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு பேக்கெட் பண்ணியிருக்காங்க. இந்த பேக்கெட் வந்து 4 நம்பர் பார்த்தீங்கன்னா 4 ஷேடாக சுற்றி பேட்டர்ன் பண்ணணும். அதுக்கப்புறமா அதில் ஹோல்ஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த மாடல் எப்படி கிரியேட் பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் ஐ ஓப்பன் த கேட்டியா ஃபர்ஸ்ட். ஸோ கேட்டியா ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ கேட்டியாவில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கெட்ச் வந்து நமக்கு டாப் வியூவில் தான் தெரியுது. ஸோ ஐ எம் கோயிங் டு யூஸ் திஸ் ஸ்கெட்ச் யூஸிங் டாப் வியூ. ஓகேங்களா? ஸோ டாப் வியூவில் போய் தான் அதை நான் ட்ரா பண்ண போகிறேன். இந்த இடத்துல நீங்கள் வந்து பொசிஷன் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணுங்கள். பொசிஷன் ஸ்கெட்சை செலக்ட் பண்ணிவிட்டு டாப் பிளேன் அண்ட் மேக் இப்போ வந்து தலைகளாக இருக்குது ஆர்ஜின். ஜஸ்ட் ஸ்வாப் பண்ணிவிட்டு வெர்டிகலாக ரிவர்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கிளிக் ஓகே. பொசிஷன் ஸ்கெட்ச் எப்படி யூஸ் பண்ணுறது தெரியல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அந்த வீடியோ பார்த்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ ஐ ஜஸ்ட் ட்ரா திஸ் ப்ரொஃபைல். இந்த ப்ரொஃபைலை வந்து நம்ம ஹெக்ஸாகான் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணலாம். ஹெக்ஸாகான் நீங்கள் ப்ரொஃபைல் மெனுவில் போனீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும் உங்களுக்கு ஹெக்ஸாகான். ஜஸ்ட் கிளிக் திஸ் ஹெக்ஸாகான் அண்ட் கிளிக் லைக் தட். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா அஸ் பர் டிராயிங். ஸோ அஸ் பர் டிராயிங் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த லைனை வந்து 2 லைனையும் பிக் பண்ணி 100 mm கொடுத்துருப்பாங்க. இந்த ஹெக்ஸாகானை எப்படி கன்ஸ்ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த லைனை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் செலக்ட் திஸ் லைன் இன்ட்டு வெர்டிகல். நீங்கள் வெர்டிகல் மாற்றிட்டு நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல 100 mm கொடுத்தீங்க அப்படின்னா கிளிக் 100 mm. ஸோ இட் வில் கன்ஸ்ட்ரெயின். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஈஸியாக இதை வந்து கன்ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். இந்த 2 லைனையும் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த 100 mm வேல்யூ கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஹெக்ஸாகான் ப்ரொஃபைல் கன்ஸ்ட்ரெயின் ஆயிரும். அதுக்கு முன்னாடி இந்த லைனில் ஏதாவது ஒரு லைனை நம்ம வெர்டிகலாவோ இல்லை ஹரிசாண்டலாவோ லாக் பண்ணணும். ஒன்ஸ் பண்ணதுக்கப்புறமா எக்ஸிட் த ஒர்க் பெஞ்ச். இப்போ இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 20 mm. பேட் கமாண்ட் போயிட்டு ஜஸ்ட் செலக்ட் தி ஸ்கெட்ச். ஸோ 20 mm பேட் பண்ணணும். அப்வர்ட் டவுன்வர்ட் டைரக்ஷன் நம்ம சூஸ் பண்ணிக்கிறது. ஸோ நான் ரிவர்ஸ் பண்ணிவிட்டு அப்பர்லேயே வச்சுக்கிறேன். ஜஸ்ட் கிவ் என்டர் 20 mm வேல்யூ ஹியர். செக் த ப்ரீவியூ, கிளிக் ஓகே. ஓகேவா? ஸோ ஒன்ஸ் பேஸ் ப்ரொஃபைல் வரைஞ்சதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம இந்த ப்ரொஃபைல் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ரொஃபைலுமே பார்த்தீங்கன்னா இந்த டாப் வியூவில் தான் இருக்குது. ஸோ ஐ ஜஸ்ட் செலக்ட் த டாப் ஆஃப் த சர்ஃபேஸ். கோ டு தி சர்ஃபேஸ் அண்ட் மேக் ஷுர் தட் ஆரிஜின் செக் லைக் திஸ். ஓகேவா? இப்போ இந்த ப்ரொஃபைல் ட்ரா பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஐ கிரியேட் ஒன் சர்க்கிள் ஹியர். ஸோ 20 mm ரேடியஸ். ஜஸ்ட் செலக்ட் த சென்டர் பாயிண்ட் அண்ட் ஒன் சர்க்கிள் ஹியர். த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் இஸ் 20 mm. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு லைன் வந்து ஒரு ஆர்க் மாதிரி கனெக்ட் ஆகுது. திரும்ப லைன் வருது. ஸோ இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 24. ஸோ இதை எப்படி ட்ரா பண்ணலாம்னா இந்த இடத்துல ஒரு ரஃபாக ஒரு சர்க்கிள் ஒன்று ட்ரா பண்ணிக்கலாம். இந்த சர்க்கிளை வந்து இந்த லைனை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் செலக்ட் த சர்க்கிள் அண்ட் லைன், மேக் இட் டேஞ்சன்ட். ஸோ ஒன்ஸ் டேஞ்சன்ட் பண்ணதுக்கப்புறமா கிரியேட் ஒன் லைன். ஓகேங்களா? இந்த இடத்துல போயிட்டு ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம டைமென்ஷன் கொடுத்துருக்கோம். இந்த சர்க்கிளோட டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 24 வச்சுருக்காங்க. ஸோ ரேடியஸ் வந்து 12 வரும். டயாமீட்டராக வச்சிங்கன்னா 24. ஓகேங்களா? சரி, 24. ஸோ ஒன்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா இந்த இடத்துல இருந்துட்டு ஐ கிரியேட் ஒன் ஸ்ட்ரெயிட் லைன் ஹியர். இங்கே வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த லைனை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் செலக்ட் த லைன். கன்ஸ்ட்ரெயின் டிஃபைன் டயலாக் பாக்ஸில் போய் ஹரிசாண்டல் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் கிளிக் ஓகே. செகண்ட் செலக்ட் த லைன். ஸோ ஆப்ரேஷனில் மிரர் கமாண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு ஐ ஜஸ்ட் மிரர் திஸ் லைன் பாட்டம் சைட். இப்போ இந்த ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு நம்பர் ஆஃப் கவுண்ட் பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. இதை நீங்கள் 2D ஸ்கெட்சில் பேட்டர்ன் பண்ண வேண்டாம். ஏன்னா நீங்கள் பேட்டர்ன் பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு கன்ஸ்ட்ரெயின் ஆகாது. பேட்டர்ன் மீன்ஸ் இங்கே உங்களுக்கு ரொட்டேட் கமாண்ட் இருக்கும். ஸோ இந்த இடத்துல போனீங்க அப்படின்னா யூ ஹேவ் த ஆப்ஷன் கால் ரொட்டேட் பண்ணால் கன்ஸ்ட்ரெயின் ஆகாது. ஸோ இது உங்களுக்கு அன்வான்ட் இஷ்யூ கிரியேட் பண்ணால் அதனால இதை நம்ம மிரர் பண்ணலாம். ஸோ எப்படி மிரர் பண்ணலாம் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ரெண்டு ப்ரொஃபைல் இருக்குது. ஓகேங்களா? இந்த 2 ப்ரொஃபைலுக்கும் பிட்வீன் ஆங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ப்ரொஃபைலுக்கும் பிட்வீன் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 120 டிகிரி வரும். ஏன்னா இங்கே ஒரு 30 டிகிரி, இங்கே ஒரு 90 டிகிரி வரும்போது 120. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதில் ஒரு ஆக்சிஸ் லைன் ட்ரா பண்ண போகிறேன் 60 டிகிரிக்கு. ஸோ அந்த ஆக்சிஸ் லைனை பேஸ் பண்ணி நான் மிரர் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் கான்செப்ட். ஓகேவா? அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் ஐ எம் கோயிங் டு யூஸ் ஒன் ஆக்சிஸ் லைன். இந்த சென்டர்லேருந்து
இந்த எண்டுக்கு ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணிக்கலாம். செலக்ட் திஸ் பாயிண்ட் அண்ட் லைன், மேக் இட் கோஇன்சிடென்ட். இப்போ இந்த ஆக்சிஸ் லைனோட ஆங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா 60 டிகிரி. ஓகேங்களா? இந்த லைனை யூஸ் பண்ணி ஐம் கோயிங் டு மிரர். இப்போ மிரர் பண்ண வேண்டியது எதெல்லாம் அப்படின்னா இந்த லைன், இந்த சர்க்கிள், இந்த லைன், இந்த மூணையும் செலக்ட் பண்ணிட்டு கோ டு மிரர் கமாண்ட் இன் ஆப்ரேஷன் டூல் பார். மிரரில் போயிட்டு ஜஸ்ட் செலக்ட் திஸ் லைன். இப்போ இது மிரர் ஆயிடுச்சு. அகைன் சர்க்கிள், திஸ் லைன் அண்ட் தட் லைன் மூணையும் செலக்ட் பண்ணிட்டு அகைன் மிரர் கமாண்ட் திஸ் பாட்டம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிரர் ஆயிடுச்சு. ஸோ குயிக் ட்ரிம் யூஸ் பண்ணிட்டு டபுள் கிளிக் பண்ணிக்கங்க, அப்போ தான் கண்டினியூஸாக யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி எக்ஸஸ் கூட எல்லாத்தையும் பார்த்து கரெக்டாக ரிமூவ் பண்ணணும். ஓகேங்களா? எந்த போர்ஷனுமே நமக்கு அன்வான்டாக இருக்கக்கூடாது. ஸோ கரெக்டாக பார்த்துட்டு எக்ஸஸ் இருக்கக்கூடிய போர்ஷன் எல்லாத்தையும் ஜஸ்ட் ட்ரிம். ஸோ இந்த சர்க்கிளுமே நமக்கு தேவையில்லை. இதே மாதிரி இந்த சர்க்கிள், இந்த இன்னர் ப்ரொஃபைல், ஸோ இந்த எக்ஸஸ் ப்ரொஃபைல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்கெட்சை எக்ஸிட் பண்ணுங்கள். எக்ஸிட் பண்ணதுக்கு அப்புறமா வெளியில் எதுவுமே பிளாக் மார்க் தெரியக்கூடாது. பிளாக் மார்க் தெரிஞ்சால் நம்ம ஸ்கெட்சில் இன்டர்செக்ஷன் இருக்குன்னு அர்த்தம். இப்போ அது கரெக்டாக இருக்குது. இப்போ கோ டு பேட் கமாண்ட். பேட் கமாண்ட் போயிட்டு ஜஸ்ட் செலக்ட் த ஸ்கெட்ச். ஸோ இதோட ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வியூவில் இருக்குது. டோட்டலாக வந்து இது 50 mm. பட் நம்ம இந்த டாப்ல இருந்து வரைகிறதுனால ஜஸ்ட் என்டர் ஹியர் 30 mm. ஓகேங்களா? ஜஸ்ட் கிளிக் த ப்ரிவியூ. யூ கேன் கெட் தட் ப்ரொஃபைல். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட் இந்த கட்டு நீங்கள் ஃப்ரண்ட் வியூல இருந்து பார்க்கும்போது இந்த இடத்துல இந்த கட்டு 3 இடத்துலையும் கட்டு இருக்குது பார்த்தீங்களா? இது நம்ம ட்ரா பண்ணணும். இந்த கட்டை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்கெட்ச் போட்டு சில பேர் க்ரூ கட் பண்ணுவீங்க. க்ரூ கட் பண்ணீங்கன்னா ஒரு இஷ்யூ வரும். நான் ஃபர்ஸ்ட் இதை க்ரூ கட் பண்ணுறேன். க்ரூ கட்டுங்கிறது தப்பு ஆக்சுவலாக. நம்ம பேக்கெட் தான் பண்ணணும். க்ரூ கட் பண்ணால் என்ன இஷ்யூ வருதுன்னு சொல்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஐ ஜஸ்ட் செலக்ட் தட் ஃப்ரண்ட் வியூ. ஃப்ரண்ட் வியூவில் போயிட்டு ஸ்கெட்சு. இப்போ இந்த இடத்துல ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணுறேன். இந்த ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இங்கேருந்து ஒரு 25 mm, இந்த இடத்துல ஒரு 25 mm வேல்யூ இருக்குது. ஸோ இந்த வேல்யூ என்ன அப்படின்னா ஃபஸ்ட் இது வந்து 25 mm தள்ளி தான் இது கட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதான் அதோட மீனிங். ஸோ இப்படி தான் நம்ம இந்த ப்ரொஃபைலை ட்ரா பண்ணணும். ஓகேங்களா? நீங்கள் குரூப் பண்ணாலும் சரி, பேக்கெட் பண்ணாலும் சரி, ஸ்கெட்ச் இப்படி தான் ட்ரா பண்ணணும். பட் குரூப் பண்ணால் என்ன இஷ்யூ வருதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த லைனையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஐ ஜஸ்ட் மேக் இட் இன்டு கோஇன்சிடென்ட். தென் கன்ஸ்ட்ரெயின் ஆப்ஷனில் போயிட்டு ஐ அப்ளை த டைமென்ஷன் ஹியர். ஸோ 25 mm and the angle, just double click, angle of these two lines is 25. ஓகேங்களா? இந்த லென்த் நமக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. இந்த லென்த்துங்கிறது எதுக்காக அப்படின்னா, இது அப்படியே ரிவால்வ் ஆகும்போது நமக்கு இந்த என்டையர் ப்ரொஃபைலையும் சுற்றி வர்றதுக்கு போதுமான அளவு டைமென்ஷன் இதில் இருந்தாலே போதும். சும்மா வேண்டாமா போயிட்டு ஒரு டைமென்ஷன் வச்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நான் வந்து க்ரூ கட் பண்ணுறேன். ஸோ க்ரூ கட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து இந்த இடத்துல ஆப்ஷன் இருக்கும். இது வந்து ரிவால்வ் கட்டு. ஸோ க்ரூ செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் ஃபஸ்ட்டு ஸ்கெட்சை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஆக்சிஸில் போயிட்டு இந்த லைன் எடுத்துக்கலாம். ஸோ இதை ஃபிக்ஸடாக வச்சுட்டு இந்த கம்ப்ளீட் இதான் நம்ம ஃபிக்ஸட் லைன். இதை ஃபிக்ஸடாக வச்சு இந்த கம்ப்ளீட் ப்ரொஃபைலும் 360 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணுது. ஸோ நமக்கு கட்டு கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ கட் கிரியேட் ஆயிடுச்சு. பட் இந்த இடத்துல பாருங்கள், இந்த கட் ஆகிற இடம் எல்லாமே ஃப்ளாட் லைனாக இருக்குது. பட் நமக்கு ஆர்க் மாதிரி இது கிரியேட் ஆகும். ஏன்னா நமக்கு லைன் வந்து ஒரு 360 டிகிரிக்கு ரொட்டேட் ஆகும்போது ஆர்க்காக தான் மாறும். ஸோ அதனால தான் சொன்னது இந்த இடத்துல நீங்கள் க்ரூ யூஸ் பண்ணிங்கன்னா இது கரெக்டாக வராதுன்னு. ஜஸ்ட் நான் க்ரூவை வந்து டெலீட் பண்ணிடுறேன். ஜஸ்ட் டெலீட். இந்த அக்ரிகேட்டட் எலமெண்ட்டை அன்டிக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் இதை டிக்கில் வச்சு டெலீட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா இந்த ஸ்கெட்சும் சேர்ந்து டெலீட் ஆகும். நமக்கு ஸ்கெட்சை ரீயூஸ் பண்ண போகிறோம். அதனால் இதை மட்டும் இந்த 3Dயை மட்டும் தான் நம்ம டெலீட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் ஓகேங்களா? இப்போது இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, க்ரூ கட் பண்ணாமல் டேரெக்டாக பேக்கெட் பண்ண போகிறோம். பேக்கெட்டில் போய்ட்டு செலக்ட் தி ஸ்கெட்ச். இப்போ இந்த ஸ்கெட்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேரக்ஷனில் போகுது. நமக்கு ஆப்போசிட் டேரக்ஷனில் வேணும். ஜஸ்ட் யூஸ் மிரர் எக்ஸ்டென்ட். மிரர் எக்ஸ்டென்ட்டில் போய்ட்டு இந்த ப்ரொஃபைலை பாஸ் பண்ணி வெளியில் வராமல் வச்சா ஓகே தான். ஜஸ்ட் கிளிக் ஓகே. ஸோ இப்போ பாருங்கள், இந்த ப்ரொஃபைல் எக்ஸாக்டாக இங்கே இருக்கிற மாதிரியே கட் ஆகிடுச்சா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும். ஓகேங்களா? ஒன்ஸ் இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா இந்த பேக்கெட்டை வந்து நம்ம பேட்டர்ன் பண்ண போகிறோம். 3Dயில் வந்து நம்பர் ஆஃப் கவுண்ட் 3 கவுண்ட் பேட்டர்ன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஜஸ்ட் செலக்ட் த பேக்கெட் அண்ட் இங்கே டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபீச்சர் போனீங்க அப்படின்னா நமக்கு சர்க்குலர் பேட்டர்ன் இருக்கும். செலக்ட் த சர்க்குலர் பேட்டர்ன். சர்க்குலர் பேட்டர்னில் போயிட்டு கம்ப்ளீட் க்ரௌன் யூஸ் பண்ண போகிறோம். கம்ப்ளீட் க்ரௌன்னா ஒரு ஃபுல் ரொட்டேஷன். ஓகேங்களா? நம்பர் ஆஃப் இன்சென்ட்ஸ் 3 வச்சுட்டு இந்த இடத்துல ரெஃபரன்ஸ் வந்து இந்த சிலிண்டரோட ஃபேஸை செலக்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஃப்ளாட் சர்ஃபேஸ்லாம் செலக்ட் பண்ணக்கூடாது. இந்த சிலிண்டரையும் செலக்ட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த 3 ப்ரொஃபைலும் காமனாக கனெக்ட் ஆகிறது இந்த சிலிண்டரோட அந்த சர்ஃபேஸை செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜஸ்ட் செக் த ப்ரிவியூ. யூ கேன் see the result. ஸோ எக்ஸாக்டாக இங்கே என்ன இருக்குதோ அதே மாதிரி நமக்கு இந்த ரிசல்ட் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பேக்கெட் கிரியேட் பண்ணலாம். இந்த பேக்கெட் கிரியேட் பண்ணிவிட்டு இந்த ஹோல் கிரியேட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேக்கெட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் 3Dயில் ஒரு 3 இடத்துல பேக்கெட்டாக இருக்குது. இந்த பேக்கெட் தான் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ ஐ ஜஸ்ட் செலக்ட் த டாப் ஆஃப் தி சர்ஃபேஸ். ஸோ இந்த இடத்துல ஹரிசாண்டல் வெர்டிகலாக நான் ரிவர்ஸ் பண்ணி ஆர்ஜின் செட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சைடு இருக்க ப்ரொஃபைல் தான் நான் ட்ரா பண்ண போகிறேன். ஓகேங்களா? இதுதான் நமக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்குது. இது ஒரு ஆங்கிளாக இருக்குது. நமக்கு லேட் ஆகும். ஐ ஜஸ்ட் ட்ரா திஸ் ஒன்.
இது எப்படி ட்ரா பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இதில் ஒரு ரெஃபரன்ஸ் சர்க்கிள் போட்டிருக்காங்க. அந்த ரெஃபரன்ஸ் சர்க்கிளோட வேல்யூ தான் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ அந்த ரெஃபரன்ஸ் சர்க்கிள் வரைகிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஐ கிரியேட் ஒன் சர்க்கிள் ஹியர். அந்த சர்க்கிள் ட்ரா பண்ணதுக்கு அப்புறமா அதை வந்து கன்ஸ்ட்ரக்ஷனாக மாற்றிக்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷனாக மாற்றிட்டு தென் அதோட வேல்யூ, அதோட டயாமீட்டர் கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும். எஸ், அதோட ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா 36. ரேடியஸ் 36 கொடுத்துருக்காங்க. தென் அந்த சர்க்கிளில் தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சர்க்கிளில் சென்டராக வச்சு அதில் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறோம். அந்த சர்க்கிளோட டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா 24. இந்த வியூவில் கொடுத்துருக்காங்க 24. ஓகேங்களா? ஸோ ரேடியஸ் 12, டயாமீட்டராக கொடுத்தீங்க அப்படின்னா 24. ஜஸ்ட் என்டர் 24. தென் வரைஞ்சதுக்கு அப்புறமா இப்போ இந்த லைன் நமக்கு தேவைப்படுது. இந்த லைனை நம்ம வந்து இதுக்கு மேலே ரீக்ரியேட் பண்ணாமல், ஸோ இந்த மாதிரி போயிட்டு இதுக்கு மேலே ரீக்ரியேட் பண்ணாமல் டேரெக்டாக ப்ரொஜெக்ட் பண்ணி எடுக்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ரேஷனில் ப்ரொஜெக்ட் 3D எலமெண்ட் இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த எட்ஜை மட்டும் கிளிக் பண்ணுங்கள். ஃபேஸை செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த ஃபேஸ் கூட கனெக்ட் ஆகிற எல்லா எட்ஜையும் எடுத்துக்கும். ஜஸ்ட் இந்த லைனை மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த லைன் வந்து ஸ்கெட்சாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. தென் ஜஸ்ட் கிரியேட் ஒன் லைன். லைனை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் மேக் இட் into horizontal. தென் அதே மாதிரி கிரியேட் ஒன் லைன் இந்த பாட்டம் சைடு ஆல்சோ. இந்த பாட்டம் சைடும் ட்ரா பண்ணிவிட்டு ஜஸ்ட் செலக்ட் தட் லைன், மேக் இட் into horizontal. ஹரிசாண்டலாக தான் இருக்குது, பட் அலைன் ஆகலை அப்படின்னா ஜஸ்ட் லைனையும் சர்க்கிளையும் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு சேஞ்ச் into tangent. இப்போ நமக்கு அன்வான்டாக இருக்கக்கூடிய ரீஜனெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். 1, 2, 3, 4. ஸோ இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் நம்ம ப்ரொஃபைல். இதை வந்து நம்ம 2Dயில் வந்து நம்ம மிரரும் பண்ண போகிறதில்ல, 2Dயில் பேட்டர்னும் பண்ண போகிறதில்ல. நமக்கு வந்து டைம் வேஸ்ட் அப்படி பண்ணக்கூடாது. ஸோ டேரெக்டாக நம்ம 3Dயில் மிரர் ஆர் பேட்டர்ன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு பேக்கெட் பண்ண போகிறோம். ஸோ பேக்கெட் கமெண்ட் போயிட்டு ஜஸ்ட் செலக்ட் த ஸ்கெட்ச். டெப்த் பார்த்தீங்கன்னா ஒன்லி 10 mm. ஸோ 10 mm கொடுத்துட்டு செக் த ப்ரிவியூ, யூ கேன் see the review here. இப்போ இந்த பேக்கெட்டை நம்ம பேட்டர்ன் பண்ணலாம். இது செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ சர்க்குலர் பேட்டர்ன் இன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபீச்சரில் சர்க்குலர் பேட்டர்ன் செலக்ட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் க்ரௌன் கொடுங்க. ஏன்னா நமக்கு இந்த என்டையர் ப்ரொஃபைலுக்கு இது கிரியேட் ஆகணும். தென் ரெஃபரன்ஸில் வந்து இந்த சிலிண்டர் எடுத்துங்க. இதுதான் காமன் சிலிண்டர் ஃபார் திஸ் ப்ரொஃபைல். ஸோ கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் கவுண்ட் 3 கொடுத்துட்டு ஜஸ்ட் கிளிக் த ப்ரிவியூ, யூ கேன் see the result. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சேம் இந்த சர்க்கிளும் அதே மாதிரி தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு சர்க்கிள்ஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரே ஸ்கெட்சில் இந்த எல்லா இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா சர்க்கிள்ஸ் இருக்குது, அதாவது ஹோல்ஸ் இருக்குது. இதுலேயும் ஹோல்ஸ் இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டாப் வியூவை பேஸ் பண்ணி தான் வரும். எல்லாமே த்ரூ ஹோல்ஸ். அப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரே கமாண்ட்லேயே ஒரே ஸ்கெட்ச்லேயே ட்ரா பண்ணிடலாம். ஓகேவா? எப்படின்னா ஐ ஜஸ்ட் கோ டு பொசிஷன் ஸ்கெட்ச், டாப் வியூ எடுத்துக்கலாம். இந்த சர்ஃபேஸ் எடுத்துக்கலாம், இல்லை டாப் வியூ எடுத்துக்கலாம், டாப் பிளைன். ஜஸ்ட் கிளிக் ஓகே. ஸோ நம்ம எல்லா சர்க்கிளையும் ட்ரா பண்ண போகிறோம். இந்த சர்க்கிளோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 6 × R6. அதாவது 6 சர்க்கிள் இருக்குது, 6மே ரேடியஸ் 6. ஸோ ஐ எம் கோயிங் டு ட்ரா ஆல் த 6 சர்க்கிள்ஸ். ஓகேங்களா? இது செலக்ட் பண்ணிக்கங்க. ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் மேக் இட் கான்சென்ட்ரிசிட்டி. கோஇன்சிடென்ட் கொடுக்காதுங்க. கோஇன்சிடென்ட் கொடுத்தீங்கன்னா ரெண்டுமே ஒன்றா மெர்ஜ் ஆகிடும். ஏன்னா நமக்கு வந்து ரெண்டும் ஒரே வேல்யூ கிடையாதுல்ல. இது வந்து 6 mm தான் ரேடியஸ். ஸோ ஜஸ்ட் ஐ கிவ் த ரேடியஸ் வேல்யூ ஹியர் as 6 mm. இப்போ இந்த சர்க்கிள் உங்களுக்கு பாட்டமில் வேணும். ஸோ இதை அப்படியே மிரர் பண்ணிக்கலாம். ஸோ ஐ ஜஸ்ட் மிரர் திஸ் இன்டு பாட்டம் சைட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த பக்கம் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறேன். அண்ட் செலக்ட் திஸ் 2 சர்க்கிள். கன்ஸ்டன்ட் டிஃபைன் டயலாக் பாக்ஸ், கான்சென்ட்ரிசிட்டி. ஒன்ஸ் கான்சென்ட்ரிசிட்டி கொடுத்ததுக்கு அப்புறமா ஜஸ்ட் கிவ் த வேல்யூ ரேடியஸ் 6. இப்போ இந்த சர்க்கிளை செலக்ட் பண்ணிவிட்டு யூ கேன் மிரர் இன்டு ஆப்போசிட் சைட். ஓகேவா? நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறேன். ஹியர் ஐ கிரியேட் ஒன் சர்க்கிள். select the circle and this arc மட்டும் select பண்ணுங்க. மொத்தமாக select பண்ணினா வராது. just select this arc profile and this circle. constraint define dialog box, concentricity and apply the dimension here as 6 mm radius. once 6 கொடுத்ததுக்கு அப்புறமா select this circle and mirror command here, just click OK. இப்போ எல்லா பக்கமும் இந்த சர்க்கிளை ட்ரா பண்ணதுக்கு அப்புறமா எக்ஸிட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரே டைமில் ஐ எம் கோயிங் டு பேக்கெட் ஆல் தி சர்க்கிள். பட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன் டைரக்ஷன், எதர் பாட்டம் ஆர் டாப்பில் தான் கிரியேட் ஆகுது. ஸோ இதை நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னா மிரர் எக்ஸ்டெண்ட் வச்சுக்கலாம். மிரர் எக்ஸ்டெண்ட் வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். டிக்ரீஸ் பண்ணிட்டேன். ஜஸ்ட் மிரர் எக்ஸ்டெண்டாக ரெண்டு பக்கமும் கிரியேட் ஆகும். ஜஸ்ட் அப்ளை த மிரர் எக்ஸ்டெண்ட் வச்சுட்டு இது இந்த ப்ரொஃபைலை பாஸ் பண்ணி வெளியில் போகிற அளவுக்கு நம்ம வந்து இதை செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு ப்ரிவியூ பண்ணாலும் ஓகே தான். அப்படி இல்லைன்னா நீங்கள் மிரர் எக்ஸ்டெண்டுக்கு பதிலாக இங்கே போயிட்டு அப் டு நெக்ஸ்ட் செட் பண்ணிங்கன்னா இப்போ ஒரு பக்கம் வந்து உங்களுக்கு வந்துருச்சு. ஜஸ்ட் கிளிக் ப்ரிவியூ. ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எது கன்வீனியண்டாக இருக்குது அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ப்ரொஃபைல் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். யூ கேன் see here. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து இந்த 3D ப்ரொஃபைலை ட்ரா பண்ணணும். ஸோ நம்மளோட பார்ட் ஹிஸ்ட்ரி எல்லாமே இதில் ஆட் ஆகிருக்கும். நீங்கள் எப்போ வேணாலும் எந்த ப்ரொஃபைல் மாற்றணும் அப்படின்னாலும்
யூ கேன் டபுள் கிளிக். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ வாண்ட் டு எனி எடிட், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹோலை நான் வந்து 8 மாற்றுறேன் அப்படின்னா இப்போ இதை மாற்றிறேன். இப்போ இது மாறும்போது இதுவும் உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஏன்னா இதை நம்ம மிரர் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த அப்டேஷன் இருக்கும். இந்த மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம இன்னும் நிறைய அட்வான்ஸ் லெவல் வீடியோ அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ அண்டில் தென் பாய். தேங்க்யூ ஃபார் லிசனிங். ஸோ இதுக்கு நீங்கள் கலரிங் அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு கிராஃபிக்ஸ் ப்ராப்பர்ட்டியில் போயிட்டு யூ கேன் அப்ளை த நியூ கலர்ஸ் ஹியர். ஓகேங்களா? பாய்.